குட்டி கதை தான். நம்ம அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃப்ளக் பாயிண்ட் இருக்குமா, அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் கோட் என்ன, மழை என்ன அழகாக பெய்யுது, இந்நேரத்துக்கு ஒரு சூடான ஒரு டீ, ஒரு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவிலும் மட்டும் இல்லை, எல்லா வாய்ஸ் நோட்லையும் சொல்கிற ஒரு எக்ஸாம். அது என்ன, இந்த எக்ஸாம் பற்றி நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் கமெண்ட் பையன் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும் அப்படிங்கிற பயத்துலையும் பதட்டத்துலையும் நம்ம மேலே காட்டுற அந்த வீடியோ. அதை பற்றி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்த மாதிரி யூடியூப் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நிறைய பேர் அந்த வீடியோக்கு கீழே நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஓகே, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக போய் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இது சில முக்கியமான விஷயங்கள் இல்லையா, ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, நான் நிறைய வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசிஎஸ்சி இந்த மாதிரி பசங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் இன்டர்வியூக்கு, ஸோ எப்போலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும். இன்டர்வியூனா ஃபைனல் இயர்லேருந்து மட்டும் கிடையாது, 4th இயர்லேருந்து மட்டும் கிடையாது. ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கப்பவே என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம கம்பெனிஸ்க்கு ஏற்ற ஒரு ஆளாக மாற முடியும், கம்பெனியில் என்னென்ன மாதிரி இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதேமாரி பற்றி இசிஇ ஐடி இதை பற்றி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டாக கேட்டபில்லர் இன்டர்வியூ, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போவே போர் அடிக்குதா, இந்த கதை வந்து நான் சைக்கிளில் வரப்போ எனக்கு தோணின கதை. அதாவது ஒரு குட்டி கதை தான். நம்ம அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃப்ளக் பாயிண்ட் இருக்குமா, அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் கோட் என்ன, ஸோ குருநாத் ஸ்டோரில் என்னென்ன அவைலபிள் இருக்கும், ஸோ இந்தமாரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை மட்டும் சொன்னால் அந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, ஒரு 10 கொஷின் இருக்குது. அந்த 10 கொஷின் ஆன்சர் பண்ண போகிறேன். கதையை சொல்லி ஆரம்பிப்போம். அதாவது ஒரு ஊரில் ஒரு வறட்சி, அந்த ஊர் ஃபுல்லாக வறட்சி, தண்ணியே இல்லை. ஓகே, ஆனால் வந்து காடு ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது, பட் வந்து அந்த ஊரில் தண்ணியே இல்லை. ஆற்றுல தண்ணி ஓடல, குளத்துலையும் தண்ணி இல்லை. ஆனால் அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும் மழை காலம் வரப்போகுது அப்படின்னு. ஓகே, ஸோ மழை காலத்தில் நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லுவோம் இல்லையா, மழை நீரை வந்து சேமிக்கிற மாதிரி. ஸோ ஊர் மக்கள் எல்லாம் மழை பெய்ய போகுது, அப்போ மழையை சேமித்து வைக்கணுங்கிற எண்ணம் மனசில் இருக்குது. ஓகே, ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்துருச்சு, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, அப்புறம் வந்து குளம் அது இதுன்னு என்னென்ன மெத்தட்லலாம் என்னென்ன வழியாக தண்ணியை சேகரிக்கலாமோ அதெல்லாம் ஒரு பக்கம் மக்கள் சேகரிச்சுட்டு இருக்காங்க. அது இன்னொரு பக்கத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மழை என்ன அழகாக பெய்யுது, இந்நேரத்துக்கு ஒரு சூடான ஒரு டீ, ஒரு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்காமல், அதுக்கான எந்த மெஷர்ஸையும் பண்ணாமல் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு மழையை ரசிச்சிட்டு இருந்தாங்க. கடைசி என்னாச்சு, மழை காலம் முடிஞ்சுது, மழை நின்று போச்சு. இப்போ மழை காலத்தில் இது பண்ணவங்க எல்லாருமே செழிப்பாக இருக்காங்க தண்ணியோட. ஆனால் அந்த மழையை ரசிச்சுட்டு அது எதுவுமே மெஷர் எடுக்காமல் இருந்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கதையை எதுக்குடா அந்த கதையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோரிலேட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மழை காலங்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களோட கல்லூரி காலேஜ் லைஃப். இந்த காலேஜ் தான் உங்கள் மழை காலம். அதுதான் உங்களோட கெரியரில் பெரிய ஆள் ஆக போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லிஃப்ட் மாதிரி உங்களை மேலே கொண்டு போகுது. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் மழையை ரசிக்கிற மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பையனோ ஒரு பொண்ணோட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மழை நீரை சேகரிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் மழையை ரசிக்கலாம், தப்பு இல்லை. அப்படியே நல்லா மழை பெய்யுதே சூப்பர்ப்பா, ஒரு சூடாக டீ குடிச்சிட்டே வேலை செய்யணும். ஸோ அப்படி சொல்கிறேன். ஓகே, அது மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா யுவர் லைஃப் பிகம் ஸோ டெரிபிள். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லா வீடியோவிலும் மட்டும் இல்லை, எல்லா வாய்ஸ் நோட்லையும் சொல்கிற ஒரு எக்ஸாம். அது என்ன, இந்த எக்ஸாம் பற்றி நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை படிக்கணும். டே 1லேருந்து நம்மளோட இலக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிக்கணும். அப்படி ஓட ஆரம்பித்தா தான் நம்ம வந்து பெரிய ஆளாக வர முடியும். ஓகே, பெரிய ஆளாக ஏன் வரணும், எதுக்காக வரணும், சிம்பிள். யாருமே இந்த கேள்வி உள்ளுக்குள்ளே வரலாம். நான் சொல்கிறேன், பெரிய ஆளுங்கிற சின்ன ஆளுங்கெலாம் கிடையாது. ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல இடத்துல போய் உட்காரணும். அதுதான் நம்ம பேரண்ட்ஸோட ஒரு எண்ணம் கூட. ஒன்றும் இல்லை, நான் இங்கே இருக்கிற இடம் பக்கத்தில் லூலு மால்னு ஒரு இடம் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். சாப்பாடு வாங்கினீங்கன்னா பழம் எதாவது வாங்கினீங்கன்னா அதான் அந்த இது போடுவாங்களே, பில் போட்டு தருவாங்களே, அவங்க எப்போதும் நின்றுட்டே இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஒய் யூஆர் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங்க, யூ டென்ட் ஃபீல் எனி பெயினா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, அந்த பொண்ணு எதுவுமே என்கிட்ட பேசலை. அதாவது அதோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு அழுதுருவா போல இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. எதுவுமே என்கிட்ட பதிலும் பேசலை. அதாவது என்ன, நம்ம வந்து ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா, இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு
இப்பயே பாதி பேர் இருக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ இதுதான் இது என்னோட ஆத்மார்த்தமாக நான் சொல்லணும்னு நினச்சது. இன்னும் நிறைய கதைங்க இருக்குது, அதை அடுத்தடுத்து போக போக சொல்லுவோம். ஓகே. இது நானாக யோசித்தேன், எப்படி அந்த மழை காலேஜ் லைஃப் கோரிலேட் பண்ணி எப்படி சூப்பராக இருந்ததா? ஸோ ஸோ அதனால் ஆரம்பிப்போம். அதுமாரி அப்பா அம்மா நிறைய பேர் திட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. அது அவங்களுக்கு பயங்க. அது வந்து நம்ம பையன் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும் அப்படிங்கிற பயத்துலேயும் பதட்டத்துலேயும் நம்ம மேலே காட்டுற அன்பு தான் அது. அவங்க திட்டலை, அவங்க அன்பு காட்டுறாங்க. சில பேருக்கு அப்படி தான் அன்பு காட்ட தெரியும். ஃபஸ்ட்டு லோகேஸ்வரி, ஓகே, அவங்க வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஓகே, அவங்க வந்துட்டு மொஸ்கிட்டோ நெட் சைஸ் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொசு கடி பிடிங்கி எடுத்துரும். ஓகே, கொசு இல்லாத இடமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டிஸ் ஹாஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னா கொசு நெட்லாம் போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த நானி படத்தில் வர மாதிரி சின்ன சின்ன ஓட்டையில் வந்து கொசு உள்ளே பூந்து நம்மளை கடிக்கும். ஓகேவா? அதுவும் கொடுமை என்னன்னா மழை காலத்தில் வந்து கொசு கடிச்சா பிரச்சனை இல்லை. வெயில் காலத்தில் சம்டைம் கொஞ்சமாக மழை பெஞ்சிடும், அதுலேருந்து கொசு வந்து நம்ம ஏற்கனவே ஜன்னல்லாம் திறந்து சும்மா வைக்கையா இருக்குன்னு. சென்னை வெயில் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. சென்னை வெயில் வந்து வாங்க சென்னை வந்தீங்கன்னா தெரியும் சென்னையோட. ஓகே, அதெல்லாம் நீங்கள் சர்ப்ரைஸாக இது பண்ணுங்கள். ஸோ இந்த கதையை சொல்லுவோம். மொஸ்கிட்டோ நெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே இருக்கும், இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்கும். ஒரு ஆள் போகிற மாதிரி ஒரு இது மாதிரி. ஓகே, மொஸ்கிட்டோ எப்படி சொல்கிறேன்னா, இப்படி ஜிப்பு மாதிரி எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே போய் படுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மூடிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி மொஸ்கிட்டோ நெட் வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர்டு. செகண்ட் கொஷின் வந்து ஹரிணி அப்படிங்கிறவங்க வந்து சேரு டேபிள்லாம் இருக்குமா, ஸோ அதெல்லாம் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டடி பிளேஸ்லாம் இருக்குமா, ஸ்டடி பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக ஹாஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹால்னு ஒன்று இருக்கும். ஓகே, தனியாக போய் உட்காந்து படிக்கிறதுக்குன்னு. ஓகே, அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம், உட்காந்து படிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த சேர் அண்ட் டேபிள்லாம் எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்குறீங்க. ஸோ எடுத்துகிட்டு வர வேணாம். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே படிக்கிற பசங்களுக்கு ஒவ்வொரு ரூம் வைஸு ஒரு ஸ்டூலு ஒரு சேர் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த இது முடிஞ்சிருச்சு. ஹரிணி நான் பதில் சொல்லிட்டேன். ஓகேவா? சேர் எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம், ஆல்ரெடி அங்கேயே இருக்கும். அடுத்து வந்து பெட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெட்டாக வாங்காதீங்க, பாய் மாரி தான் வாங்கிக்கோங்க. பாயில் பெட்டு சின்னதாக பெட்டு வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. அது குருநாத்தில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு சென்னை போயிட்டு முக்கியமான அந்த டி நகர், அப்புறம் அந்த குரோம்பேட்டு, இந்த சரவணா ஸ்டோர் அந்த சைட்லாம் நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படி கூட வாங்கிட்டு வந்துருங்க. யாரும் வந்து என்னடா அது பக்கெட்டு பாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களேன்னு யாரும் ஆக்குவிடாலும் அவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க தங்கம். ஓகே, அடுத்து வந்து ட்ரெஸ் கோட். ஆக்சுவலாக இந்த பவன்கிறவன் வந்துட்டு பவன்கிற தம்பி நிறைய கேள்வி கேட்டிருக்கான். அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் போல இருக்குது. தம்பி, உங்களோட உணர்ச்சியை கடந்த அந்த ஏய் படத்தில் வடிவில் சொல்லுவாங்கல்ல, உணர்ச்சியை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லலாம். அந்தமாரி ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப குட் ஆக்சுவலாக. ஓகே, ட்ரெஸ் கோடு. நிறைய பேர் வந்து ட்ரெஸ் கோடு என்னன்னு கேட்குறீங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் கோடுங்கிறதே ஒன்று கிடையாது. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஃபார்மலாக வந்து காலேஜ் போகணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபார்மலாக போகலாம். இல்லை நான் டிஷர்ட்டு ஜீன்ஸ் போட்டு தான் காலேஜ் கிளாஸுக்கு வருவேன் அப்படின்னாலும் வரலாம். ஓகேவா? ஸோ ஆனால் வந்துட்டு ப்ரொஃபஸரை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ரவுண்ட் நெக் இருக்கும்ல, இப்போ காலர் இருக்குது, டிஷர்ட்லேயே ரவுண்ட் நெக் இருக்கும். அதுவுமே வந்து சில ப்ரொஃபஸர் வந்துட்டு விட்டுருவாங்க, ஆனால் சில பேர்லாம் பொழந்துருவாங்க. ஓகே, ஸோ வந்து ஏன் இப்படி போட்டு வரீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. பெட்டர் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லையா? நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ப்ரெசென்டபுளாக ஆக்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு இன்னுமே ஆர்வத்தை கொடுக்கும். அதுதான் நம்மளை ஒரு லேமேனுக்கும் ஒரு இன்ஜினியருக்கும் வித்தியாசப்படுத்தும். ஒரு 10 பேர் நிற்கிற இடத்துல ஒரு இன்ஜினியரை பார்த்தா தெரியணும். ஏன் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ அதுதான் நம்மளை எலிவேட் பண்ணும். அது இது உள்ள ஒன் கைண்ட் ஆஃப் மேனரிசம். ஓகே, ஸோ அதனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு நல்ல ஒரு ஷூ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அழகாக வந்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ தனிப்பட்ட விருப்பம். அதுவும் பண்ணணும். ஆக்சுவலி இன்ஜினியருங்கிறவங்க வந்து அப்படி இருக்கணும். ஓகே, ஸோ ட்ரெஸ் கோட் பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது நிறைய பேர் லேப்டாப் பற்றி என்கிட்ட கேட்குறீங்கம்மா. ஆக்சுவலாக எனக்கு லேப்டாப் பற்றி பெருசாக ஐடியா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இப்போ மெக்கானிக்கல் சிவிலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்கும். மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ஆன்சஸ்ஸு, இந்த ப்ரோஇ, ரிவிட்டு, இவங்களுக்கு சிவிலுக்கு சாலிட் ஒர்க்ஸு, சாலிட் எட்ஜு, ஸோ இதெல்லாம் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரேம் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நானும் விசாரிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்கிட்ட விசாரிச்சுட்டு வேணால் நான் சொல்கிறேன். நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்கிறேன், சும்மா பதில் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்துட்டு லேப்டாப் தான் வாங்கணுன்னு பேரண்ட்ஸை வந்து கம்பல் பண்ண வேணாம். இல்லை கண்ணா அப்பா நான் காலேஜ் போய்ட்டு எனக்கு லேப்டாப் வேணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. கஷ்டப்படுத்த வேணாங்கிறேன். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி லைப்ரரியிலேயே
லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேலே ஒரு 40 இருக்கும், ஒரு 80 மேலே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க தெரிஞ்ச பையன், அவங்க அப்பா டெய்லர் போல இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி சிஜியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறாரு. அவ்வளோ சிம்பிளாக இருப்பான். ஓகே, ஸோ அவனோட அந்த இது தெரியும், அவனோட ஏழ்மை என்னன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவன் கரெக்டாக அங்கே வருவான், அதை கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பான். அந்தமாரி படிக்கிற பசங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸை ட்ரபிள் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு வேணும்னா காலேஜ்லேயே வந்து கம்ப்யூட்டர் இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காலையில் வந்துட்டு லைப்ரரி டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட் 8:30 மணி 9 மணி வரைக்கும் போகும். ஸோ அதனால் நீங்கள் நடுவில் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த பவன் கேள்வி தான். அதெல்லாம் ஹாஸ்டலில் ஆங்கர் இருக்கும்பா. ஓகேவா, நீங்கள் வந்து துணி மாட்டுறதுக்கு சட்டைக்கு ஆங்கர் இருக்கும். அடுத்து தலைவன் ஃப்ளக் பாயிண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். நிச்சயமாக ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். நல்ல கேள்வி, ஆக்சுவலாக சூப்பரான கேள்வி. கொஞ்சம் ஃப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஷேரிங் 3 ஷேரிங் ரூமில் பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தவங்க 2 பேர் 3 பேருக்குள்ளேயே நான் ஜங்ஷன் பாக்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லி காசு போட்டு எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்களே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஓனாக உங்களுக்கு வாங்கிட்டு அதை எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து நீங்கள் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஹாஸ்டல் நாங்களாம் யூஸ் பண்ணுவோம், அதான் தருவோம். ஓகே, அடுத்தது வந்து ஹாஸ்டலில் வந்து உங்கள் பொருள் எங்கள் பொருள் எதுவும் கிடையாது, எல்லாம் நம்ம பொருள். அது வந்து உங்களுக்கு போக போக புரியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஹாஸ்டலோட பியூட்டியே. சில பேர்லாம் வந்துட்டு இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஹாஸ்டல் வந்தீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி மாறுவீங்க. அது வந்து ஒரு அடாப்டபிலிட்டி, 4 பேரோட பழகிறது, 4 பேரோட இருக்கிறது வந்து எப்படின்னு தெரியும். ஓகே, நான் நிறைய கதை இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்ட் 2 பார்ட் 3 நிறைய கதை சொல்கிறேன். ஆனால் இப்போ அது வேணாம், எனக்கு நிறைய கதை போயிடுச்சு. அடுத்தது பவன், அதே பவன் தான் வந்துட்டு என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் காலேஜ் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சோடனே வெளியில் போகலாமா இல்லை செகண்ட் இயர் தான் போக முடியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் ஃபைனல் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். ஓகே, 9 மணிக்கு மேலே நீங்கள் உள்ளே இருக்கணும். பாயாக இருந்தீங்கன்னா, கேர்ளாக இருந்தீங்கன்னா 8:30. இந்த டைமிங் ஆல்ரெடி நான் பழைய வீடியோலே போனதே சொல்லியிருப்பேன். ஓகேவா, எங்கே வேணால் போங்க, எங்கே வேணால் வாங்க, நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் அந்த இன்டைம்னா கரெக்டாக இருக்கணும், இல்லைனா வந்து மறுகையாக ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது வந்துட்டு மலர் கொடிங்கிறவங்க வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிக்னல் நல்லா இருக்கும், நல்லா கிடைக்குமா அப்படி மாதிரி கேட்குறாங்க. கிடைக்கும். ஓகே, நல்லா கிடைக்கும். ஏன் நல்லா எந்த சிம் நல்லா கிடைக்கும்? சாரி எந்த சிம் நல்லா கிடைக்கும்? நான் விசாரித்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்என்எல் அண்டு வோடாஃபோன் ஃபோன் பேசுகிறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்ல அடுத்தது தான் ஏர்டெல் அண்டு ஜியோ. ஓகே, நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தால் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் நல்ல உங்கள் இன்டர்நெட் வேணும், ஏதாவது படம் டவுன்லோட் பண்ணணும், இல்லை படிக்கணும், வீட்டில் ஏதாவது வீடியோ கால் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி விவேக் ஆடிட்டோரியம்னு ஒரு இடம் இருக்குது, கிரவுண்டு. அங்கே வந்து ரெட் பில்டிங்கு விவேக் ஆடிட்டோரியம். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பேசிட்டு இல்லை படம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு படிக்கிற சம்மந்தம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா ஹாஸ்டலில் வந்து சரியாக இன்டர்நெட்டு கிடைக்காது. அது வந்து இதான் அழுகி சொன்ன மாரி மர்ம தேசம். அந்த மர்ம தேசத்துக்குள்ள இன்டர்நெட் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ராகுல் நந்தன் சுதாகர். ஓகே, ரகுநந்தன் சுதாகர், சாரி. அவர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இண்டஸ்ட்ரியல் விசிட்டாப்பா, அது வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் அஃபிஷியல் டவுன், ஆனால் அன்அஃபிஷியலி இட்ஸ் அ டூர். டெஃபினட்டாக இருக்கும், 3rd இயரில் இருக்கும், ஃபைனல் இயரில் இருக்கும். ஓகேவா, சிஜி மேக்ஸிமம் வந்து சிஜியில் இருக்கிறவங்க வந்துட்டு பெங்களூரு, அப்படி இல்லைனா என்னன்னா சென்னையில் என்ன பிரச்சனைனா எல்லாமே சென்னையில் இருக்குது. அது உங்கள் திறமை, உங்கள் ஹெச்ஓடியை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பெங்களூர் போக போகிறீங்களா இல்லை கேரளா போக போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் திறமை. ஓகே, அது நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் இருக்குது. ஓகேவா, அடுத்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஓப்பனிங், ஸ்டேஷ்னரி ஐட்டம் காலேஜ் ஓப்பனிங்கு அங்கே. ஓகே, ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து குருநாதன் கடையில் இருக்கும், அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி 9:30 10 மணிக்கு மேலே திறப்பாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5:30 5 மணி 5 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, எனக்கு மறந்து போச்சு. ஓகே, ஸோ இதுதான். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே. ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி குருநாத் வந்து ப்ரைவேட்டு, இது வந்து கவர்மெண்ட் மாரி. ஸோ இதில் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி டிஷர்ட்டு, அப்புறம் வந்து ஃபைலு, நோட் புக்கு, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அங்கே வாங்கிக்க முடியும். ஓகே, இதை ஃப்ரெஷர்ஸ் கிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்மிஷன் போடுற டயத்துலேயே உங்களுக்கு அது ஃபீ டிடெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது உங்களுக்கு தருவாங்க ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு மட்டும். 6 நோட்டு, இந்தமாரி இந்த ஒரு பெரிய நோட்டு, அதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி படம் போட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான். அதில் வந்து இதான் ஃபைலு, இந்த பேனா, சம் பேசிக் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அவ்வளோதான்ப்பா. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோதான். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். நான் அந்த பார்ட் 2 பார்ட் 3 அந்த ஹாஸ்டலில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வந்து சொல்லணும்னு ஆசை தான். அப்படி நான் சொல்லுங்கண்ணா நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து நான் அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். எனக்குமே கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். ஓகே, பை பாய்.